செய்திகள் வாசிப்பது சரவணா. பேரணப்பட்டில் பல ஆண்டுகளாக அத்திப்பட்டி கிராமம் போல் நகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாத ஆதி திராவிட மக்கள் வாழும் பகுதி. தோல் தொழிற்சாலையில் இருந்து கொண்டு வரும் கழிவுகளை குடியிருப்பு அருகே கொட்டி செல்வதால் துர்நாற்றத்துடன் வாழ்ந்து வரும் மக்கள். வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு ஏரிக்கரை அருகே அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டுமனையில் தற்பொழுது 40 ஆதி திராவிட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூலி வேலை செய்து அன்றாடம் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதியின்றி வாழ்ந்து வரும் மக்கள் இந்த பகுதியில் வாழும் ஆதி திராவிட மக்கள் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்வதற்கு கூட சுடுகாடு இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் மாணவ மாணவிகள் பள்ளி முடித்துவிட்டு டியூஷன் சென்று இரவு நேரத்தில் ஏரிக்கரை மீது நடந்து வரும்பொழுது மது பிரியர்கள் அட்டகாசம், மின்விளக்கு இல்லாமல் விஷ ஜந்துக்கள் அலட்சியத்தாலும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த பகுதியில் குடிநீர் வசதி செய்து தர பேரணப்பட்டு நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் பல ஆண்டுகளாக எந்த ஒரு வசதியும் செய்து தரவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆதி திராவிட மக்கள். இதனால் 4 கிலோமீட்டர் சென்று குடிநீர் எடுத்து வருவதாகவும் சில சமயங்களில் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கூலி வேலை செய்யும் எங்களால் பணம் கொடுத்து எத்தனை நாளைக்கு குடிநீர் வாங்க முடியும் என்று புலம்புகின்றனர். இந்த பகுதியில் சாலைகளில் உள்ள மின் கம்பங்களில் மின் விளக்குகள் இல்லாமல் இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்களால் அவதிப்பட்டு வருவதாகவும், அது மட்டுமின்றி இந்த பகுதியை சுற்றி பல தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வருவதால் இந்த தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வரும் புகையால் மூச்சுத்திணறல் ஏற்படுவதாகவும், அது மட்டுமன்றி தோல் கழிவுகள் குடியிருப்பு அருகே கொட்டி செல்வதால் துர்நாற்றத்துடன் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். குடியிருப்புக்கு அருகே பன்றிகள் சுற்றித் திரிவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த பகுதியில் பேரணப்பட்டு நகராட்சிக்கு சொந்தமான ஏரி ஒன்று உள்ளது. அந்த ஏரியில் கழிவுநீர் நிரம்பி மழைக்காலங்களில் ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிக்கு செல்வதால் பல நோய்களால் அவதிப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி ஆதி திராவிட மக்கள். இது சம்பந்தமாக பேரணப்பட்டு நகராட்சியிடம் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு கொடுத்தும் முறையிட்டும் இப்பகுதியில் வாழும் ஆதி திராவிடர் மக்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அத்திப்பட்டி கிராமம் போல் எங்களை ஒதுக்கி வைத்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பேரணப்பட்டு நகராட்சியிலிருந்து எங்களை ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் ஒவ்வொரு தேர்தலின் போது வாக்குகளை மட்டும் கேட்டு வருகின்றனர். நாங்களும் ஜனநாயக கடமையை செய்வதாக ஓட்டு போடுகிறோம். இந்த கட்சி வந்தால் பகுதிக்கு நல்லது செய்வார்கள், அந்த கட்சி வந்தால் இந்த பகுதிக்கு நல்லது செய்வார்கள் என்று நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஜனநாயக கடமையை செய்கிறோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு கட்சி சேர்ந்தவர்களும் எங்களுக்கு எந்தவித நலத்திட்டங்களையும் அறிவிக்கவில்லை, செய்யவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த ஆதி திராவிட மக்கள். தற்போது வந்து இருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எங்களுக்கு நல்லது செய்வார் என்று நம்புகிறோம் என்று வேதனையுடனும் ஆவேசத்துடனும் தெரிவிக்கின்றனர். செய்திகளுக்காக ஏழுமலையுடன் சிவா. இந்த அவல நிலை இந்த காலம் மாறல, புரியுதுங்களா? எத்தனையோ ஆட்சிகள் மாறி மாறி வர்றாங்க. ஆனா ஏழைங்களுடைய திண்டாட்டம் இன்னைக்கும் திண்டாட்டமா தான் இருக்கு. குடி தண்ணீருக்கு நாங்க அல்லோலப்பட்டுன்னு கெடுக்கிறோம். ஆனா அரசாங்கம் சொல்லுது, என்ன சொல்லுது? உங்க ஜனநாயக கடமையை செய்யுங்க, ஓட்டை போய் போடுங்க. போட்டுட்டோம். எங்க குறைய நாங்க யாருக்கிட்ட கேட்கறது? ஆட்சியில உட்காரவங்க கிட்ட கேட்கணும். அவங்கள கேட்க போனா பார்க்கவே முடியறது இல்ல. யாரை போய் பார்க்க முடியும்? நாங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா எங்களுக்கு? சிஎம் பார்க்க, கவுன்சில பாக்குறதுக்கே முடியல எங்களால. நாங்க எங்க போய் சிஎம் இப்ப பாக்குறது? சொல்லுங்க, யாருக்கிட்ட போய் எங்க குறைய நாங்க சொல்லி அழுகுறது? ஒரே குறை ஆண்டவங்கிட்ட தான். இனிமே ஓட்டு ஆண்டவனுக்கு தான் போடணும், வேற வழி இல்ல. ஆண்டவனுக்கு தான் ஓட்டு போடணும். நாங்க மக்களுக்கு போட்டு எத்தனை காலமா எம்ஜிஆர் காலத்துல இருந்து போட்டுக்கிறோம் ஓட்டு. எம்ஜிஆரும் போய் இத்தனை வருஷம் ஆகி போச்சு. மனுஷன் இருந்தப்போ நல்லது செஞ்சாரு, அவர் போயிட்டாரு, அவரோட நல்லதும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆட்சிங்கெல்லாம் அவங்க நல்லதை தான் பாக்குறாங்க. அன்னைக்கே எம்ஜிஆர் பாடி வச்சு போயிட்டாரு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றியதான் மனதில் கொள்ளுவார்னு எம்ஜிஆர் பாடின பாட்டு 100க்கு 100 உண்மையாய் போச்சு. நாங்க அல்லப்பட்டு தாங்க வரோம். எங்களுக்கு யாரும் வந்தாலும் விடிவு காலம் இல்லை. இப்ப விஜய் சார் வந்திருக்கிறாரு, கால அவகாசம் கேட்டிருக்கிறாரு. கஜனால என்னமே இல்லை, உள்ள போய் பூந்து பார்த்தா தான் தெரியும் எது எது விட்டு போய்க்கிறாங்க, எது எது சொன்னின்னு போய்க்கிறாங்கன்னு அவர் அறிக்கை கொடுக்குறாரு. எங்க கிட்ட கொஞ்சம் கால அவகாசம் கேட்குறாரு.
எத்தனை வருஷம் கேட்குறாரு தெரியாது. கால அவகாசம் 10 வருஷமோ 20 வருஷமோ. இன்னைக்கு நான் பேட்டி கொடுக்குறேன், நாளைக்கு நான் இருப்பேனா இல்லைன்னு தெரியாது.